அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, தமிழை நினச்சி தான் ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா, அந்த அளவுக்கு பயப்பட தேவையில்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுக்காக நான் தமிழ் ரொம்ப ஈஸி அப்படின்லாம் சொல்ல வரல. நிச்சயமா தமிழ்ல இனிமே 100க்கு 100 எடுக்கிறது, ஈவன் 95க்கு மேல எடுக்கிறது கூட ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். சரிங்களா? ஆனா, நம்ம கரெக்ட்டா பிளான் பண்ணி படிச்சோம்னா, நிச்சயமா 90க்கு மேல எடுத்துடலாம். இத நான் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம 90க்கு மேலே எடுக்கணும்னா நம்மக்கிட்ட ஒரு கரெக்டான பிளான் இருக்கணும். கரெக்டான பிளான்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை, எதை டீப்பாக படிக்கணும், எதை மேலோட்டமாக படித்தா போதுன்ட்டு இந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம படித்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு சிலபஸ் புரியணும். சரிங்களா? சிலபஸ் டீகோட் பண்ணி சிலபஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஷின் அதிகமாக வந்திருக்கு, எதுலேருந்து கம்மியாக வந்திருக்குன்னு இதெல்லாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டாலே போதும். நிச்சயமாக தமிழ் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணுங்கிற அந்த ஐடியா நமக்கு தெளிவாக கிடச்சிரும். இப்போ நான் அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த அந்த பேசிஸில் தான் நம்ம பேட்ச் கூட நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ நான் 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம பேட்ச்சில் ஜாயின் பண்ணாதவங்க கூட இருப்பீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்களுமே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் நான் முக்கியமான விஷயம், நம்ம பேட்ச்சில் இருக்கிறவங்க தமிழை நினச்சி பயப்பட வேணாம். சரிங்களா? நம்ம கரெக்டான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக 90க்கு மேலே எடுத்துடலாம். சரி, ஓகே. இப்போது அந்த ஒரு ஸ்மார்ட் பிளான்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்மார்ட்டாக படிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நமக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகன்னு ஒரு டாபிக் இருக்கும். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அவங்க ஷார்ட்டாக எழுதிடுறாங்க. பிரித்தெழுதுக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேர்த்தெழுதுகன்னு ஒரு டாபிக் இருக்கும். இதுக்கு நம்ம என்ன படிக்கணும்? ஸ்கூல் புக்கில் இருக்கிற பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் புணர்ச்சி விதிகள், அது கொஞ்சம் இதுக்கு யூஸ் ஆகும். ரைட்டுங்களா? இப்போ அவுட் சோர்ஸ்னு பார்த்தா தமிழ் வளம் புக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டே சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த தமிழ் வளம் புத்தகத்தில் இருக்கிற புணர்ச்சி விதிகளை கிளாஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஆனால் ஒரு புத்திசாலி மாணவன் நிச்சயமாக அந்த தமிழ் வளம் புத்தகத்தில் இருக்கிற அந்த புணர்ச்சி விதிகளை படிக்கணும்னு நினைக்க மாட்டான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கான வெயிட்டேஜை நம்ம தெரிஞ்சுக்கணும். போன குரூப் ஃபார் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா, இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தே 2 கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. பிரித்தெழுதுகலேருந்து ஒரு கொஷின் வந்திருந்தது. ஐ திங்க் பலா ப்ளஸ் அருமைன்னு கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த ஒரு கொஷின் வந்திருந்தது. சேர்த்தெழுதுகளை அந்த சேர்த்தெழுதுகவில் பலா ப்ளஸ் அருமை வந்திருந்தது. பிரித்தெழுதுகவில் அந்த கங்கௌகமா அப்படின்ட்டு ஒரு கொஷின் இருந்தது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து 2 கொஷின் தான் இருந்தது போன குரூப் 4ல். இப்போ ஒருவேளை இந்த குரூப் 4ல் அது அப்படியே டபுள் ஆகுதுன்னே வச்சுப்போம். சரிங்களா? இப்போ இந்த 2 கொஷினுங்கிறது அப்படியே டபுள் ஆகி 4 கொஷினாக வருதுன்னு வச்சுப்போம். இந்த 4 கொஷினில் எப்படியும் ஒரு கொஷின் நம்ம ஸ்கூல் புக்கை வச்சே ஆன்சர் பண்ணிடலாம் நிச்சயமாக. ஏன்னா இந்த பலா ப்ளஸ் அருமைங்கிற புக்கே நம்ம ஸ்கூல் புக்கில் அந்த உடம்படுமை புணர்ச்சின்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், உடம்படுமை புணர்ச்சி. அதை படித்தாலே அந்த கொஷினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ எப்படி 4 கொஷின் கேட்டால் நிச்சயமாக ஒரு கொஷின் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக, அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற புணர்ச்சி விதிகளை வச்சு நிச்சயமாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ மிச்சம் 3 கொஷின் இருக்கா? 3 கொஷினில் ஒரு கொஷினோ இல்லை 2 கொஷினோ அவங்க டேரெக்டாகவே பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஃபார்மெட்லேயே கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் அந்த தமிழ் வளம் புத்தகத்தில் இருக்கிற அந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். விதிகளை படிக்காதீங்க. சரிங்களா? ஏன் அதில் விதியை படிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதுதான் காரணம். ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் கம்மியாக இருக்குது. 2வது அதில் இருக்கிற விதிகள் சில விதிகள் புரியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், விதிகளுங்கிறதே மனப்பாடம் பண்ணுறது தான். அதில் புரிஞ்சுக்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. நாமளாக வேணால் சொல்லிக்கலாம், இந்த விதியை படிச்சிட்டோன்னா நமக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக புரிஞ்சிடும் அப்படின்னு நாமளாக சொல்லிக்கலாம். பட் அந்த விதிங்கிறதே மனப்பாடம் பண்ணுறது தான். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பண்பு பெயர் புணர்ச்சின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. நாம் கூட கிளாஸ் எடுத்தோம். அதில் ஈறுபோதல்னு ஒரு விதி இருக்கும். ரைட்டு தானே? ஈறுபோதல்னு ஒரு விதி இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ கருவிழி அப்படின்னு இருக்குன்னா, இதை நம்ம கருமை ப்ளஸ் விழின்னு பிரித்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு இந்த மை போயிடும். ரைட்டா? இது ஏன் போகுது என்னன்னலாம் தெரியாது. இந்த விதிப்படி இந்த மையை தூக்கணும், அவ்வளோதான். அது ஏன் பண்ணுறோன்னு நமக்கு தெரியாது. அதுக்கான விளக்கமும் இருக்குது. ஒன்று எப்படி சொல்கிறது, அப்போ விதிங்கிறத நம்ம மனப்பாடம் பண்ணுறது தான். மனப்பாடம் பண்ணிட்டு இதுபடி இதை தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம்.
நீங்கள் அந்த தமிழ் வளம் புக்கில் பார்த்தீங்கன்னா விதிகள் வந்து கஷ்டமாக இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். ஸோ அதை படிக்க வேணாம். ஏன்னா வெயிட்டேஜ் கம்மி தான் அதில். சரிங்களா? பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சேர்த்தே 2 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அதிகமானால் கூட டபுளாக கேட்டால் கூட 4 கொஷின் தான் வரும். அதில் ஒரு கொஷின் கண்டிப்பாக ஸ்கூல் புக்லேருந்து நம்ம அடிச்சிடலாம். மிச்சம் இருக்கிற 3 கொஷினில் 2 கொஷினோ இல்லை ஒரு கொஷினோ நமக்கு டேரெக்டாகவே பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஃபார்மெட்லேயே தான் கேட்பாங்க. இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக டாப்பிக்லேருந்து கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருக்கிறது இது வரைக்கும் ரொம்ப கம்மி தான். சரிங்களா? இப்போ நமக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸும் சரி, இப்போ நியூ சிலபஸ் மாறினதுக்கு அப்புறமும் சரி, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகவிலிருந்து கூற்று காரணம் டைப்லேயோ அப்படி இல்லைனா ஸ்டேட்மெண்ட் டைப்லேயோ கொஷின் கேட்டது ரொம்ப ரொம்ப கம்மி. அது சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது வரைக்கும் கேட்கல. சரிங்களா? ஸோ இதெல்லாம் யோசித்து தான் தமிழ் வளம் புத்தகத்தில் இருக்கிற அந்த புணர்ச்சி விதிகளை படிக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ அப்போ இது வந்து ஒரு ஸ்மார்ட் அப்ரோச். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, தமிழ் வளம் புத்தகத்தை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் படிங்க, விதிகள்லாம் படிக்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? இப்போ அதே மாதிரி அடுத்து வந்து இப்போ இந்த எதிர்ச்சொல்லாம் இருக்குது இல்லையா? எதிர்ச்சொல், அதுக்கப்புறம் குறில் நெடில் வேறுபாடுன்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினை வேறுபாடு, வினைச்சொல் வேறுபாடுன்ட்டு ஒரு டாபிக் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கெல்லாமே தனித்தனியாக புக் இருக்குது. இப்போ எதிர்ச்சொல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்ச்சொல்லுக்குனே தனியாக ஒரு புத்தகம் இருக்குது. அதே மாதிரியே குறில் நெடில் வேறுபாடுக்குன்னு தனியாக ஒரு புத்தகம் இருக்குது. வினைச்சொல் வேறுபாட்டுக்குமே தனியாக ஒரு புத்தகம் இருக்குது. அப்போ இந்த புத்தகத்தெல்லாம் நீங்கள் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி அகராதி ஒன்று படிக்க சொல்லியிருக்கோம். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், அகராதி ஒன்று படிக்க சொல்லியிருக்கோம் ஒரு 400 பக்கத்துக்கு. இப்போது நீங்கள் இந்த அகராதியை படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம், ஓரளவுக்கு இதையுமே நம்மளால் ஃபுல்லாலாம் படிக்க முடியாது, அதுக்கு பாசிபிள் கிடையாது. ஏதோ ஓரளவுக்கு டெய்லி நீங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்கன்னு வச்சுப்போம். இந்த அகராதியை நீங்கள் படிச்சிட்டாலே ஆல்மோஸ்ட் ஒரு 10 டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணிடலாம். சிலபஸில் இருக்கிற 10 டாப்பிக்கை கவர் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு எதிர்ச்சொல். எதிர்ச்சொல்லாம் நீங்கள் தனியாக போயிட்டு அதுக்குன்னு உள்ள புத்தகத்துலலாம் படிக்க வேணாம். இப்போ உதாரணத்துக்கு போன குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா செற்றம்னு ஒரு சொல் கொடுத்து அதோட எதிர்ச்சொல் கேட்டிருந்தாங்க. செற்றம். சரிங்களா? இதோட எதிர்ச்சொல் கேட்டிருந்தாங்க. இப்போ நமக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா செற்றம்ங்கிறதுக்கான பொருள் இருக்கும். செற்றம்னா சினம், அதாவது கோபம். சரிங்களா? இந்த பொருள் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஆனால் நமக்கு கொஷின் கேட்டது இந்த செற்றத்துக்கு எதிர்ச்சொல் கேட்டிருந்தாங்க. ரைட்டுங்களா? இப்போது உங்களுக்கு செற்றம்னா சினம்னு இந்த பொருள் தெரிஞ்சால் அதை வச்சு ஆப்ஷனில் வந்து நீங்கள் இதுக்கு எதிர்ச்சொல்லை கண்டுபிடிக்கலாம் ஓரளவுக்கு. இப்போ சினத்துக்கு எதிர்ச்சொல் என்னென்னவா இருக்கும்? மேபி அமைதின்னு வரலாம். சரிங்களா? கோவப்படுறது அமைதியாக இருக்கிறது. ரைட்டா? அப்படி இல்லைனா பொறுமைன்னு வரலாம். கோவப்படுறது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது, பொறுமைன்னு வரலாம். சரிங்களா? இந்த ரெண்டுமே ஆனால் அதில் ஆப்ஷனில் கொடுக்கல. ஆப்ஷனில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சம்திங் ஒரு 4 ஆப்ஷன் இருந்தது. அதில் கேண்மைன்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. கேண்மைனா நட்புன்னு அர்த்தம், நட்போடு இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நட்போடு இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு நாம் எப்படி சொல்கிறது, வெறுப்பாக இருக்க மாட்டோம். செற்றம்னா சினம், வெறுப்பு அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். நட்போடு இருக்கிறவங்கள நம்ம வெறுக்க மாட்டோம். அதில் என்னென்ன ஆப்ஷன் இருந்ததுன்னா எனக்கு டக்கு ஞாபகம் வரலை, ஒரு நிமிஷம் இருங்க நான் பார்த்துட்றேன். ஸோ பாருங்கள், மிச்சம் 3 ஆப்ஷன் இது தான். சரிங்களா? பார்த்துட்டேன். செற்றத்துக்கு எதிர்ச்சொல் கேட்டிருந்தாங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கேண்மைன்னு ஒன்று இருந்தது, பகைன்னு ஒன்று இருந்தது, வன்மைன்னு ஒன்று இருந்தது. இந்த வன்மை 2 சொல்லி நான் போட்ட வன்மைன்னு ஒன்று இருந்தது. இப்போ இதில் பாருங்கள், இந்த வன்மைனா வலிமைன்னு அர்த்தம். சினத்துக்கு எதிர்ச்சொல் வலிமையாக இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி இந்த வன்மைனா கொடைத்தன்மை, வள்ளல் தன்மைன்னு சொல்லுவோம்ல, அது சினத்துக்கு எதிர்ச்சொல் வள்ளல் தன்மை, கொடைத்தன்மையாக இருக்காது. அதே மாதிரியே சினத்துக்கு பகை எதிர்ச்சொல்லாக இருக்காது. சரிங்களா? அப்போ இது எல்லாத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணலாம். சரிங்களா? இந்த செற்றத்துக்கான பொருள் நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நம்ம ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம். அப்போ மிச்சம் பார்த்தீங்கன்னா அந்த கேண்மை தான் இதுக்கு ஓரளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது. எதிர்ச்சொல்னு பார்க்கும்போது இந்த இருக்கிற நாளில் இது மட்டும்தான் ஓரளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஆன்சராக சூஸ் பண்ண அது கரெக்டு தான். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி இதை எதுக்காக இப்போ சொல்ல வந்தோன்னா, நம்ம அகராதி படிக்க சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த அகராதியை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே இந்த எதிர்ச்சொல், அதுக்கப்புறம் குறில் நெடில் வேறுபாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினைச்சொல் வேறுபாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சொல் இரு பொருள்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் சிலபஸில். அதுக்கப்புறம் வந்து ஒரே பொருளை தரும் பல சொற்கள்னு ஒரு டாபிக் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எல்லா டாபிக், இன்னும் நிறைய டாபிக் இருக்குது, இன்னும் 11 டாப்பிக்கோ 10 டாப்பிக்கோ வரும். அந்த எல்லா டாப்பிக்குமே நீங்கள் கவர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் தனியாக படிக்க தேவையில்லை. சரிங்களா? ஒரு 400 பக்கம், அதிகபட்சம் ஒரு 100 பக்கமோ 200 பக்கமோ நீங்கள் படிக்கிறீங்கன்னே வச்சுங்களேன். அது போக கொஞ்சம் ரேண்டமாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட நிச்சயமாக வந்து ஒரு 11 டாப்பிக்லேருந்து வர கொஷினை நம்மளால் வந்து ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, வெயிட்டேஜ் பார்த்து படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ நமக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாபிக் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கடைசியாக உள்ள அந்த யூனிட்
யூனிட் 6ன்னு நினைக்கிறேன். தமிழ் சிலபஸில் பாருங்கள், யூனிட் 6ன்னு நினைக்கிறேன். இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? வெயிட்டேஜ். இப்போ நம்ம தமிழ் சிலபஸில் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் அறிஞர் இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுலேருந்து 15 கொஷின் வரும். அது ஈஸி தான், சரிங்களா? அது 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான் சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போ ஸ்கூல் புக் படிச்சிட்டோனாலே அதில் 15க்கு 15 எடுக்கலாம். அப்படி இப்படி ஒரு 2-3 கொஷின் அவுட் சோர்ஸில் போனால் கூட ஒரு 15க்கு 13 14 அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்துடலாம், சரிங்களா? அப்போ அது வெயிட்டேஜ் படி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. யூனிட் 6ன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள், சரிங்களா? கலைச்சொற்கள்லேருந்து 10 கொஷின், அதுக்கப்புறம் ஜென்ரலாக ஒரு மொழிபெயர்ப்புன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது ஒரு 5 கொஷின். அப்போ நமக்கு சிம்பிளாக வச்சுக்கலாம், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் ஒரு 15 கொஷின், சரிங்களா? கலைச்சொற்களும் எளிய மொழிபெயர்ப்புன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது ரெண்டு சேர்த்து 15 கொஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக வெயிட்டேஜ் உள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அகராதி சம்மந்தமாக ஒரு டாபிக் தான், சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்லும் பொருள்னு ஒரு டாபிக் இருக்கும், எதிர்ச்சொல் இருக்கும், குரில் நெடில் வேறுபாடு இருக்கும், இந்த மைங்குழி சொல் வேறுபாடு அது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரு பொருள் தரும் ஒரு சொல்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரே பொருளை குறிக்கும் பல சொற்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய டாபிக் இருக்கும். இதுதான் அடுத்த வெயிட்டேஜாக நம்ம வச்சுக்கலாம். அதுலேருந்து அப்படி இப்படி ஒரு 15லேருந்து 20 கொஷின் வரும்னு வச்சுப்போம், சரிங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் தான் வெயிட்டேஜ் அதிகமாக உள்ளது. ஸோ இதை கால்குலேட் பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, நம்ம வைக்கிற டெஸ்ட்டு எல்லாத்துலேயுமே அகராதியையும் கலைச்சொல்லையும் காமனாக வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் ஃபஸ்ட் ரவுண்டில் 17 டெஸ்ட்டு கொடுத்துருந்தால நம்ம பேட்சில், அந்த 17 டெஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா அகராதியும் கலைச்சொல்லும் இருக்கும். மற்ற அவுட் சோர்ஸ்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பேன். இதை மட்டும் எல்லா டெஸ்ட்லேயுமே வரா மாதிரி வச்சுருப்பேன். ஏன்னா அது வெயிட்டேஜ் அதிகம், சரிங்களா? நீங்கள் அதை ரெகுலராக படித்தா தான் ஓரளவுக்கு அதுலேருந்து வர கொஷினை உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதை ரெகுலராக டெய்லி படிக்கணுங்கிறதுக்காக தான் அதை நான் எல்லா டெஸ்ட்லேயும் கொடுத்துருந்தேன். இப்போது இதில் நிறைய பேர் கொடுக்குற கம்ப்ளைண்ட் மீன்ஸ் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைச்சொல் படிக்க முடியல, கலைச்சொல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி அகராதியுமே ஒரே வார்த்தைக்கு நிறைய மீனிங் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் படிங்க, சரிங்களா? சுத்தமாக படிக்காமல் இருக்காதீங்க. டைமை செட் பண்ணிக்கிங்க. அகராதிக்கு ஒரு 15 நிமிஷம் டெய்லி, கலைச்சொல்லுக்கு ஒரு 15 நிமிஷம் ஃபுல் டைமாக படிச்சிங்கன்னா ரெண்டுத்துக்கும் 30 நிமிஷம் கொடுத்துங்க. அகராதிக்கு ஒரு 30 நிமிஷம், கலைச்சொல்லுக்கு ஒரு 30 நிமிஷம். அது உங்கள் மனசில் நிற்கிலையோ அது பிரச்சனை இல்லை. நான் கேட்குறது டெய்லி படிங்க, அவ்வளோதான். உங்களுக்கு எக்ஸாமில் அது கண்டிப்பாக கை கொடுக்கும். இப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது கூட சில கொஷின் தப்பு பண்ணலாம், படித்ததெல்லாம் மறந்து போன மாதிரி இருக்கலாம். நிச்சயமாக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இந்த ரெண்டுத்தையும் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இதுக்கான பலன் உங்களுக்கு எக்ஸாமில் தெரியும். நீங்கள் டெஸ்ட்டை விட்டுருங்க, டெஸ்ட்டில் ஸ்கோர் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. நான் டெஸ்ட்டு வைக்கிறது நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்காகவும் கிடையாது, அதனால தான் அந்த ரேங்க் லிஸ்ட் அதெல்லாம் நான் பண்ணுறதே கிடையாது, சரிங்களா? டெஸ்ட்டுங்கிறது எதுக்காக அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான். இப்போ திரும்ப தெளிவாக சொல்லிடுறேன். டெஸ்ட்டு நாம் வைக்கிறது, நீங்கள் நேரடியாக போயிட்டு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நிறைய தப்பு பண்ணுவீங்க. அந்த தப்பெல்லாம் நீங்கள் டெஸ்ட்டு எழுதி திருத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். இது ஒன்று. அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட், சரிங்களா? இப்போ தமிழில் 100 கொஷின் இருக்கா, அதிகபட்சம் 1 ஹவர், இல்லையா அதிகபட்சம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் 5 நிமிஷத்துக்குள்ளே 100 கொஷினையும் நீங்கள் முடிக்கணும், சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் டெஸ்ட் வைக்கிறது. இன்னொன்று, சில்லி மிஸ்டேக் நிறையா பண்ணுவீங்க. அதை நம்ம டெஸ்ட்டில் நான் நிறைய இடத்துல அந்த மாதிரி கொஷின் செட் பண்ணியிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு எத்தனாவது டெஸ்ட்டு சம்திங் மறந்துட்டேன், எந்த டெஸ்ட்னு தெரியல. அணுவை துளைத்தேல் கடல் புகட்டி குறுக தரித்த அப்படின்னு போட்டு ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஔவையார்னு செட் பண்ணியிருந்தேன். இப்போ சில பேர் அவசரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொஷினை ஃபுல்லாக படிக்காமல் இந்த அணுவை துளைத்த அப்படிங்கிறத பார்த்துட்டு ஔவையாரை போயிட்டு டிக் பண்ணுவாங்க, சரிங்களா? ஆனால் நான் கொஷின் எப்படி கேட்டிருந்தேன்னா, அணுவை துளைத்தேல் கடல் புகுட்டி குறுக தரித்த என பாராட்டப்படுவது அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தேன் கொஷினை. அதுக்கு திருக்குறளுங்கிற ஆப்ஷனை நான் கடைசியாக வச்சுருப்பேன். ஆனால் நம்ம மைண்டு என்ன பண்ணுன்னா, இந்த அணுவை துளைத்து அப்படின்னு அதை பார்த்த உடனே ஔவையாரை போயிட்டு தேடும், சரிங்களா? ஏன்னா நம்ம அந்த ஆங்கிளில் தான் அதை படிச்சிருப்போம். அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குறள்னு சொன்னது ஔவையார் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் தான் படிச்சிருப்போம், சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் நம்ம நிறைய பண்ணுவோம். எப்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு எக்ஸாம் எழுதுகிறோன்னு வச்சுங்க, ப்ராக்டிஸே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு எக்ஸாம் எழுதணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அப்போ எங்கெங்கெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கொஷின் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்து என்ன ஞாபகம் வரும்,
அடுத்த வாட்டி கொஷினை நாம் ஃபுல்லாக படிக்கணும், ஜஸ்ட்டு பார்த்துட்டு உடனே ஆன்சரை நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க. ரைட்டுங்களா? இப்போ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஷின் இருக்கும். பாரதியாரை பற்றி பாரதிதாசன் சில இது சொல்லியிருப்பாங்க. அதில் என்னென்னா, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்ட்டு ஒரு லைன் ஒன்று இருக்கும். இந்த லைன் வந்து பாரதியாரை பற்றி பாரதிதாசன் சொன்னது. இதை வச்சு நான் எப்படி கொஷின் கேட்டிருந்தேன்னா, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என பாராட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன். ஸோ இது வந்து தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லைன்னு பாரதியாரை பாரதிதாசன் பாராட்டியிருக்காரு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பாராட்டப்பட்டவர் பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லைன்னு பார்த்த உடனே போயிட்டு பாரதிதாசனை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. இன்னும் நிறையா இருக்குது. நம்ம கொஷின் பேப்பரை நீங்கள் பார்த்தாலே தெரியும், நீங்கள் சில்லி மிஸ்டேக்ஸ் நிறைய கண்டிப்பாக பண்ணுவீங்க. நம்ம பசங்களே நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லலாம் எனக்கு அனுப்பியிருக்காங்க. அதாவது நான் கொஷின் ஃப்ரேம் பண்ணது தப்புன்னு நினச்சிட்டு எனக்கு அனுப்புவாங்க. அந்த அணுவை துளைத்தியல் கடல் புகுட்டி கூட ஒரு ஸ்டூடெண்ட் தான் அனுப்பியிருந்தாங்க. சார் இதுக்கு வந்து ஔவையார் தானே ஆன்சர் வரும், நீங்கள் என்ன மாற்றி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஷினை ஃபுல்லாக படித்து பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழை நினச்சி ரொம்ப பயப்படாதீங்க. ரைட்டுங்களா? நாம் வந்து ஒரு சரியான ட்ராக்கில் தான் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் சில டாபிக்ஸ் இருக்குது, அதுக்கு நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன். மற்றபடி மேக்ஸிமம் எல்லாத்தையும் இப்போ நீங்கள் படிக்கிறத வச்சு நீங்கள் வந்து சமாளிச்சிடலாம். சரிங்களா? நான் வந்து டெஸ்ட்டில் வர கொஷின் அப்படியே வந்து எக்ஸாமில் வரும்லாம் சொல்லலை. இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, உங்களை வந்து எக்ஸாமுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். சமாளிக்கிற திறன் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஒரு தெரியாத கொஷின், ஒரு படிக்காத கொஷின் வந்ததுன்னா, நம்ம படித்ததை வச்சு அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வரணும். சரிங்களா? சரி, ஓகே. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இப்போதைக்கு இது போதுன்னு நினைக்கிறேன். பயப்படாமல் படிங்க. அகராதியும் கலைச்சொல்லும் டெய்லி படிங்க. கலைச்சொல் ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்குது. நான் கூட பார்த்தேன் எடுத்து. இப்போ சில இதிலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டை வச்சு நிறைய சொல் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நர்வ்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இல்லை போனுன்னு இருக்குன்னு வச்சுங்க. போன்னா எலும்புன்னு நமக்கு தெரியும். இப்போ உடம்புல ஒவ்வொரு இடத்துல இருக்கிற எலும்புக்கும் ஒவ்வொரு பேர் வரும். சரிங்களா? இப்போ நாசில் போன்னா மூக்கெலும்புன்னு நினைக்கிறேன். சர்விக்கல் போன்னா அந்த இடுப்பெலும்பு இல்லை, பெண்களுடைய சம்திங் அந்த மாதிரி ஏதோ வரும். சரிங்களா? செர்விக்கல் போன் ஐ திங்க். வேணாம், விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு போனுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். இதில் நமக்கு போன்னா எலும்புன்னு தெரியும். ரைட்டு தானே? அப்போ இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். ரைட்டுங்களா? நாசில்னால் மூக்குன்னு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி சிம்பிளான வேர்டு நிறைய இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கலைச்சொற்களுக்கு நான் 2 வழி சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஒன்று வந்து இப்போ நம்ம டெஸ்ட்டில் ஃபாலோ பண்ணுற மெத்தட், இன்னொன்று வந்து ரேண்டமாக படிக்க சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி அந்த 2 மெத்தட்லேயுமே படிங்க. சும்மா ஒரு டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் இல்லை, ஃபுல் டைமாக படிச்சிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து பாருங்கள். ஸோ அதை பண்ணிங்கனாலே தாராளமாக போதும். பயப்படாதீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெஸ்ட்டில் மார்க் கம்மியாக இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க. டெஸ்ட்டில் வர கொஷின் அப்படியே இன்னும் வந்து எக்ஸாம்லலாம் வரப்போகிறதில்ல. டெஸ்ட்டுங்கிறது உங்களை எக்ஸாமை நோக்கி ரெடி பண்ணுறதுக்கு மட்டும்தான். சரிங்களா? ஸோ ஓகே, நம்ம பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நான் கொடுக்குறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதுமானது. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, தெரியாத கொஷினை பார்த்து எப்போதுமே பயப்படக்கூடாது. அதனால தான் டெஸ்ட்லேயே நான் நிறைய தெரியாத கொஷினாக உங்களுக்கு செட் பண்ணுறேன். தெரியாத கொஷினுக்கு எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். ஒரு கொஷின் பேப்பர் எடுக்கிறீங்க, எடுத்தோடனே ஒரு 20 கொஷின் தெரியலனா நம்ம உடனே அப்செட் ஆகிடக்கூடாது. சரிங்களா? நமக்கு தெரிஞ்சதை வச்சு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு உங்களுக்கு கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்ததுன்னா எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும் உடனே. சரிங்களா? இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறீங்க, குரூப் 4க்கு போகிறீங்க, கொஷின் பேப்பர் எடுத்தோடனே ஒரு 10 கொஷின் உங்களுக்கு தெரியல, இத்தனைக்கும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகிறீங்க. அப்போ கண்டிப்பாக வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண எல்லாருக்குமே அந்த 10 கொஷின் டஃப்பாக தான் இருக்கும். சரிங்களா? அதில் ஜஸ்ட் அவங்களுடைய பேசிக் இன்ஸ்டிங்க்டை வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த எலிமினேஷன் மெத்தட், கால்குலேட்டிவ் கெஸ்ஸிங் இதெல்லாம் யூஸ் பண்ணி யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அதனால் நிறைய முக்கியமான விஷயம், இந்த வீடியோ நான் போகிறதுக்கு காரணமே, நிறைய புத்தகம் படிக்கணும்னு நினைக்காதீங்க. தமிழுக்கு வந்து எக்கச்சக்கமான அவுட் சோர்ஸ்லாம் இருக்குது, அவ்வளவும் படிக்க முடியாது. இப்போ வேர்ச்சொல்லுக்கே பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் அகராதி, வேர்ச்சொல் கட்டுரைனா இருக்குது, அதெல்லாம் படிக்க வேணாம். சரிங்களா? வேர்ச்சொல் எப்படி படிக்கணும், வேர்ச்சொல் கட்டுரை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு போட்டு விட்றேன். வேர்ச்சொல் கட்டுரையெல்லாம் ஃபுல் புக் படிக்க வேணாம், அதெல்லாம் முடியாது, அது சரி வராது. அதில் ஒரு சின்ன ஐடியா மட்டும் நான் கொடுக்குறேன், அதை மட்டும் பண்ணிக்கங்க போதும். சரிங்களா? சரி, ஓகே, முடிச்சுக்கலாம்.